இன்னும் கொஞ்ச நாளில் நோன்பு ஸ்டார்ட் ஆக போது நம்மளோட சேனல்லையே ரம்லான் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு நான் ஃபஸ்ட் எபிசோடாக மண்ணடியில் கிடைக்கிற ரொம்பவே ரம்லான் ஃபேமஸான கேண்டி சிக்கன் தான் செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுங்க. எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா நீட்டாக அரைச்சிடணும். அடுத்ததாக ப்ரெட் எடுத்துருக்கேன். இந்த ப்ரெட் ரொம்ப மெலிசாக உள்ளது வேண்டாம், நல்லா திக்காக உள்ளது எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பொரிக்கும் போது அது பிஞ்சு வராமல் வரும். இப்போ அந்த ப்ரெட்டை நல்லா ரவுண்டாக ஷேப் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு ரவுண்டாக உள்ள பவுலோ இல்லைன்னா டம்ளர் ஏதாவது வச்சு நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் வர மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையுமே நம்ம ரெடியாக ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் இதுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ண போகிறேன். அந்த பிச்சு எடுக்கும் பார்த்தீங்களா, அந்த மீதி உள்ள ப்ரெட் எல்லாத்தையுமே அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்துக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதையும் நம்ம தனியாக உரமாக வச்சிடலாம். அடுத்ததாக இதுக்கு மேலே கோட்டிங் கொடுக்கும் பார்த்திங்களா, அந்த மாவு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் பொடி, ஏற்கனவே நம்ம காரம் போட்டுக்கோம் இல்லையா, அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம பஜ்ஜி மாவுக்கு எந்த அளவுக்கு பதம் இருக்கும் அதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருந்தது. எதுக்கும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு தான் இருக்கணும். அதை விட தண்ணி ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த கோட்டிங் சரியாக வராது. ஸோ இதையும் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ கேண்டி சிக்கன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவில் அந்த சிக்கனையும் எடுத்து வச்சு நடுவில் அந்த ஸ்டிக்கையும் வச்சு மேலே கொஞ்சமாக அந்த சிக்கனை வச்சு மூடிட்டு அடுத்ததாக இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸையும் எடுத்து மூடி வச்சுட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க போகிறோம். அப்போ தான் நம்ம மாவில் டிக் பண்ணி பொரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக அந்த மாவில் நம்ம கோட்டிங் கொடுக்க போகிறோம். மேலே அந்த சைடில் உள்ள இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம க்ளீனாக அப்ளை ஆகிருக்கணும். நம்ம கொஞ்சம் தண்ணியாக வச்சு முக்கி எடுத்தோம்னா அது நமக்கு செட்டாக வராது. ஸோ அதனால தான் இதை மாதிரி செய்யணும். இதே மாதிரி எல்லாத்தையும் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம அப்படியே ப்ரெட் க்ரம்ஸில் வச்சிட வேண்டியதான். ப்ரெட் க்ரம்ஸில் வச்சு 2 சைடும் நல்லா ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி நல்லா தூவி விட்டுருவோம். தூவி விட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே 1 மணி நேரத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. அதாவது ஃப்ரீசரில் வச்சு 1 மணி நேரம் விட்டுருங்க. ஏன்னா இதை அப்படியே பொரிச்சோம்னா எல்லாமே கலந்து வரும். நமக்கு பொரிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு பொரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ பாருங்கள், நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா செட் ஆகிட்டு அடுத்ததாக நான் ஒரு பேனில் நல்லா எண்ணெயை சூடாக்கிட்டு இது எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துகிற போகிறேன். ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். 2 சைடும் நம்ம முருகலை ஆகிற மாதிரி பொரிச்சு எடுத்துடணும். இப்போ நமக்கு சூப்பரான கேண்டி சிக்கன் ரெடி ஆயிரும். இன்னும் இதை மாதிரி நிறைய விதவிதமான ரம்லான் சீரீஸ் எல்லாமே நம்மளுடைய சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.